எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. என் அன்பான உறவுகளே, நண்பர்களே, என் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு 2026. இந்த ஆண்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய திசை திருப்பமான ஆண்டாக அமைய வேண்டும். எல்லாரும் முதல்ல உறுதியேற்றுக்கொள்வதுங்கிறது முதல் விஷயம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை வரணும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பிறந்த நாள் புத்தாண்டெல்லாம் நிறைய பேர் உறுதி எடுத்துப்பாங்க, நாளையிலேருந்து இந்த காரியம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே 2026 நாளையிலிருந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு தயவு செய்து முடிவு எடுக்காதீங்க. காரணம் என்னென்னா, அதை நம்மளால் நிறைவேற்ற முடியாது. காலத்தின் பால் நான் தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். தேர்தலெலாம் பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி தோற்றுருத்துனா என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தன்னுடைய கட்சி தோற்ற பிறகு மக்களுடைய எண்ணத்திற்கு வாக்குகளுக்கு மதிப்பளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன செலக்ட் பண்ணலை, நான் ஏதோ என்னட்ட மிஸ்டேக் இருக்குது, இல்லை அவங்களுக்கு புரியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா எதிராளியை ஜெயிக்க வச்சுருக்குறாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியலன்னு இவங்க இப்படி ஒன்று சொல்லிவிடுவாங்க. இப்போ நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம முதல்ல இந்த 2026 நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிற முதல் விஷயம், உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் உறுதிமொழியில் என்னென்னா, நாளைக்கு நான் மாறிடுவேன், 2026 ஆரம்பம் 1ஆம் தேதியிலிருந்து நான் இப்படி நடந்துக்க போகிறேன், இல்லை திடீர்னு ஒரு 3 மாதம் போய் மார்ச் மாதத்துலேருந்து நான் இப்படி நடந்து கொள்ள போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த விதமான உறுதிமொழி எடுத்துக்காதீங்க. இது மனுஷனுக்கும் உறுதிமொழிக்கும் ஒரு காம்போவே வராது, ஒரு கம்பெனி ஏற்படாது. புரியுதுங்களா? அப்போ நம்ம மனித பிறவி எடுத்துருக்குறோம், நம்மளாம் அப்பப்போ உறுதிமொழியை மாறி தான் செயல்படணும். மென்டல் டார்ச்சர் ஆகிடும் உறுதிமொழி. 2026 யாருமே உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதாவது உறுதிமொழி ஏற்றுக்கணும் எப்படின்னா, சபதம்ங்கிறது வேற, நான் இதை செய்ய மாட்டேன்னு நினச்சி ஒரு உறுதிமொழி எடுக்கக்கூடாது. அப்போ உறுதிமொழி என்னன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம். என்னோடய வாழ்க்கையில் நான் வீடு கட்டணும், இந்த வருஷத்தில் நான் என்னென்ன செய்யணும், என்ன தேவையோ, ஜனவரி மாதம் எனக்கு இது நடக்கணும், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். நான் ஏதாவது இந்த மாற்றிக்கிறேன், என்ன மாற்றிக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன், நான் இன்னும் கரெக்டாகிடுறேன் அப்படிங்கிற உறுதிமொழியை யாருமே எடுத்துடாதீங்க. 2026 மட்டும் இல்லை, எந்த வருஷமும் நமக்கு செட் ஆகாது. இதில் தான் நம்ம நிறைய பேர் அடி வாங்குகிறோம். நிறைய பேர் பின்வாங்கிறதுக்கே காரணம் அதுதான். சார் நான் ரொம்ப முடிவு பண்ணேன் சார், டயட்டில் இருக்கணும்னு நினச்சேன் சார், முடியல. நான் சுகரு மில்க்கு இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் பேசுனாங்க, அதை வச்சு நானும் முடிவு பண்ணேன், வாய்ப்பு இல்லை. இப்போ நம்மளை என்ன பண்ணணும்னா, நல்ல விஷயத்துக்கு கொண்டு போகாது, அதுதான் நம்மளுடைய மனநிலை. அப்போ நம்ம இப்போ என்ன தான் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளாக இந்த 12 மாதம் முடிஞ்ச இந்த ஒவ்வொரு மாதம் எனக்கு இதெல்லாம் நடத்திக்க போகிறேன், இதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், இதுதான் என்னுடைய கனவு. நான் இப்போ ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்னா இந்த வருஷத்தில் அதான் என்னோடய கனவு. நான் முதல்ல நீட் எக்ஸாமில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நான் பாஸ் பண்ண நினைக்கிறேன்னா அதான் என்னுடைய கனவு. நான் ஒரு வேலையில் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க எல்லாரும் கௌரவமாக இருக்கிற அளவுக்கு நடக்கணும்னு நினைக்கிறேன்னா அதான் என் கனவு. நான் ஒரு கார் 4 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அதான் என் கனவு. சார் ரொம்ப நாளாக எனக்கு கல்யாணம் ஆகலை சார், ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் சார், இந்த வருஷத்தில் எனக்கு கல்யாணம் ஆகணும் சார், இதான் என்னோடய கனவு. சார் எனக்கு இன்னும் குழந்தையே இல்லை சார், குழந்தை பாக்கியம், இதான் என் கனவு. சார் தொழில் ஏதாவது ஒன்று வைக்கணும் சார், நான் ஆசைப்பட்றேன், அதுக்கு நான் அதை வளர்த்துக்கிறேன், இதான் என் கனவு. ஸோ இது மாதிரி கனவுகளை முடிவு பண்ணுங்க. ஆனால் எக்காரணம் கொண்டு இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் நம்ம முடிவு பண்ணக்கூடாது, இந்த வருஷத்துலேயே முடிவு பண்ணக்கூடாது என்னென்னா, நான் மாறுகிறேன் என்று கனவு காணாதீங்க. அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், பின்வாங்குகிறோம், உடைகிறோம், வருத்தப்படுறோம். அப்போ நம்ம எதுவும் அறிக்கையாக கூட 4 பேருக்கு முன்னாடி சொல்லிடுறோம், அதை செயல்படுத்த முடியல, அதை பார்த்து நம்மளை என்ன பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, நம்ம அதனால் நடந்துக்க முடியல, அதனால் மனம் உடஞ்சி வருத்தப்பட்டு நம்ம எந்த விஷயத்துக்கு தள்ளக்கூடாதோ அதில் கூட தள்ளிப்பட்டுரும். சில பேர் முடிவு பண்ணுவாங்க, நான் இந்த வருஷம் கடனே வாங்க மாட்டேன் அப்படின்வாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு, அப்போல்லாம் யோசிக்கவே கூடாது. ஓகேவா? அதனால் ரொம்ப ப்ரிப்பேராக நம்ம இந்த வருஷத்தை முடிவு பண்ணுறோம். இந்த வருஷத்தில் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடைய போகிறீங்க. அன்பை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், கடனை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், பாதுகாப்பை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், பாசத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். ஆமாம், எல்லாத்தையும் கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும்.
இப்படி கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஒரு பெஸ்ட் இயராக இருக்கிறது. ஆனால் அலாட்டான இயர். இந்த வருஷத்தில் நிறைய அலாட் பண்ணணும். ரொம்ப ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், இது ஒரு 5 வருஷ திட்டம்னு நினச்சிங்க. 5 வருஷத்துக்கு இந்த கன்னிராசிக்காரர்கள் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா 5 வருஷம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்காத சில விஷயங்களை நம்ம ஹேண்டில் பண்ணணும். நம்ம இப்போ இடையில திடீர்னு வெளியே தண்ணி குடித்தார் அப்படின்னு கேட்கலாம். நான் உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம், 5 வருஷத்துக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நான் இப்போ இந்த 5 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும், அப்போ என்னை சரிப்படுத்திக்கிறேன். அவ்வளவுதான். இந்த 5 வருஷத்துக்கு நம்மளை சரிப்படுத்திக்கணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த 2026 ஒரு பேஸ்மெண்ட் இயராக வச்சுப்போம். ஒரு பேஸ்மெண்ட்டு உருவாக்குறோம். ஒரு கட்டடத்துக்கு ஒரு பேஸ்மெண்ட்டை சரியாக போட்டுட்டோம்னா நமக்கு இனிமேல் பிரச்சனையே வராது. கண்டகச்சனி, அஷ்டமச்சனி, இது 2 வருது. எல்லாரும் பயமுறுத்துவாங்க கன்னிராசியை பார்த்து, பயந்துராதீங்க. கண்டகச்சனி அஷ்டமச்சனி காலகட்டத்தில் பெரிய பெரிய ஆட்சியாளர்கள்லாம் மிகப்பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிறாங்க. தோத்துருவேன்னு சொல்லி எழுதி போட்டவர்கள்லாம் திரும்பி ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. ஆனால் வெற்றியை பெறுவது கண்டகச்சனிலே கொஞ்சம் கஷ்டம். ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2026 நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, கன்னிராசிக்காரர்கள் தன்னை நம்பக்கூடாது. முதல் செய்தி. இது எனக்கு புதுசாக இருக்குன்னு கேட்கலாம். எஸ், நீங்கள் அரசியலில் இருக்கீங்களா, ஒரு அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு சினி ஃபீல்டில் இருக்கீங்களா, நீங்கள் ஒரு பெரிய எமோஷன் ஹீரோவாக நீங்கள் வரணும், பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறீங்களா, தொடர்ந்து கமிட்மெண்ட்லேயே இருக்குன்னு நினைக்கிறீங்களா, ஒரு ஹீரோயினாக நான் எல்லா படத்துலையும் வரணும், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரணும்னு நினைக்கிறீங்களா, ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்பக்கூடாது. இந்த உலகத்துக்கு உங்களை யார் கொடுத்தாங்க அவங்கள நம்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு நம்பிக்கையை உங்கள் மேலே இருக்கிறத விட உங்களை யார் அறிமுகப்படுத்தினாங்களோ அவங்கள வச்சு தான் நீங்கள் உள்ளே வரணும். இப்போ இந்த மனநிலைக்கு முதல்ல மாறுங்க. நம்ம ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைக்கு வரணும். அப்போ கன்னிராசிக்காரர்கள் எடுக்கிற முதல் முடிவு, நம்மளை யார் அறிமுகப்படுத்தினாங்க, எந்த துறையாக இருந்தாலும் ஒருத்தவங்க அறிமுகப்படுத்தியிருப்பாங்க, அவங்கள இப்போ வெளியில் கொண்டு வந்தால் தான் நாம் திரும்பி வெளியில் வரலாம். இந்த சின்ன வியூகத்தை ஹேண்டில் பண்ணிங்கன்னா கன்னிராசி அடிப்படையில் குருவை நேசிக்கக்கூடிய வருஷமாக இது அமையுது. குரு தந்திரம், அது குரு மந்திரத்தை கொடுக்கும். குரு மந்திரம் எல்லா கதவுகளும் திறக்கும். இவ்வளோதான் கதை, முடிஞ்சு போச்சு. இந்த வருஷத்தில் ஃபெயிலியரே வராது. அதை விட்டுட்டு சார் குருவெல்லாம் முடிஞ்சு, நானே பெரிய ஹீரோ, என்னை நம்பி தான் நான் வருவேன், என்னை தான் மக்கள் விரும்புகிறாங்க அப்படிலாம் நினச்சிக்கிட்டு மல்லாக்கப்படுத்திட்டு கனவு கண்டுடாதீங்க. அவ்வளோதான். அது அப்படியே மேகம் போயிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது மேகம். அப்போ நம்ம கனவு ஃப்ளாப்பாக போயிடும். ஸோ இப்போ நான் சொல்கிறதுல பெரிய அர்த்தம் இருக்குது, கண்டுபிடிச்சி உள்ளே வந்துக்குங்க. பிளட் ரிலேஷன்ஷிப் இவங்கள்ட்டெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பிளட் ரிலேஷன்ஷிப், பெட் ரிலேஷன்ஷிப் 2 வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதாவது நம்மளுடைய நண்பர்கள் ஒரு பக்கம், நம்மளுடைய உறவுகள் ஒரு பக்கம், நம்ம வீட்டு சொந்தக்காரவங்க ஒரு பக்கம், கணவன் மனைவி ஒரு பக்கம், கணவன் மனைவி, மனைவி கணவன். இந்த கணவன் மனைவி கிட்டையும் கொஞ்சம் கவனமாக பேசணும். கணவன் மனைவிகிட்ட கவனமாக பேசணும், கணவன் மனைவிகிட்ட கவனமாக பேசணும். மாறி, அதாவது பார்த்திங்கன்னா ஏதாவது வார்த்தையை விட்டு வச்சிடக்கூடாது. அதுமாரி பிளட் ரிலேஷன்ஷிப்கிட்ட ரொம்ப கவனமாக பேசணும். நான் உனக்கு அதை பண்ணி கொடுத்துறேன், இதை செஞ்சு கொடுத்துறேன்லாம் சொல்லக்கூடாது. இப்போ காலையில் 6 மணிக்கு ஃபோன் அடிச்சிருவோம், ஏன் நீ வரல, ஏன் நீ செய்கிறேன்னு சொன்ன, நீலாம் என்ன இப்படியா பேசி ஏமாத்துறியா அப்படிலாம் சொல்லுவான். அதனால் இந்த உறவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், தனக்காக கடன் வாங்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் உறவுகள் இந்த வருஷத்தில் கொஞ்சம் தள்ளி வைங்க, அது ரொம்ப நல்லது. பண விஷயங்கள், உண்மையிலே கடன் அடைக்க பண வரவுகள் அதிகரிக்கும். நல்ல பண வரவுகள்லாம் கண்டிப்பாக உண்டுங்க. அதுவும் ஜூன் மாதத்துக்கு பிறகு களக்கட்டும் குரு உங்களுக்கு சகாயமாக ஏற்படுத்துகிறார். நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கெட்ட நட்பு வேண்டாம். ஏன்னா 2025 நட்பாலே அழிஞ்சிட்டோம். ஸோ 2026 நட்பை ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் கன்னிராசிக்காரர்கள். ஹனுமான் வழிபாடு ரொம்ப சிறப்பு. ஹனுமான் வழிபாடு தான் இந்த வருஷத்தில் முழுக்க. நரசிம்மர் வழிபாடு, ஹனுமான் வழிபாடு, அதெல்லாம் பண்ணிங்கன்னா கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் வெளியில் போயிடும். ஒரு பிரச்சனையும் வராது. இந்த வருஷத்தில் திடீர் வெளிநாடு பயணங்கள்லாம் ஏற்படும். கண்டிப்பாக வெளிநாடு பயணம் ஏற்படும், தயாராக இருங்க.
இந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சில சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சில பேர் சொத்தை விற்று சொத்து வாங்க வேண்டிய கட்டாயம், அசையா சொத்து வீடு நிலம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் ஒரு சொத்தை விற்றுட்டு தான் இன்னொரு சொத்து வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். வாகனத்தை செக்கப் பண்ணிங்க. இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். இந்த வருஷத்தில் கன்னிராசிக்காரர்கள் ஒன்று வாகனம் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும், இல்லை எந்த காரோ டூ வீலரோ வச்சுருக்கீங்கன்னா செக்கப் பண்ணி வச்சுக்கோங்க, அது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு சவால் விடக்கூடிய வருஷம்தான் இந்த வருஷத்தில். நீங்கள் ஜெயிச்சே ஆகணும், இந்த வருஷத்தை விட்டுடக்கூடாது. ஆனால் வருஷத்தை ஸ்மார்ட்டாக பயன்படுத்துகிறது தான் உங்கள் கையில் இருக்குது. அதுக்கு தான் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படிங்கிறது பெருமாளை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள், நாராயண வழிபாடு பண்ணுங்கள், நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள், ஹனுமான் வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக இருப்பீங்க. கன்னிராசிக்கு 2026 பல சவால்களை எதிர்கொண்டு ஒரு நிமிஷம் உறங்கிடாதீங்க. அதுவும் அரசியல் இருக்கிறவங்களாம் சுத்தமாக உறங்கிடாதீங்க. ரொம்ப சூப்பராக வரணுன்னா பயங்கர ஹார்ட் ஒர்க் தேவை. எல்லா பிளானிங்கும் ஸ்கெட்ச் போடுங்க, பக்காவாக போடுங்க, நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும்.